டேய் சுந்தரு, மணி, எந்திரிங்கதா ரெண்டு பேரும். அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஸ்கூல் மறந்துட்டீங்களா? ஐயோ பாட்டி, இன்னைக்கு ஸ்கூல் வேற இருக்குல்ல. இப்பதான் அது ராத்திரி 3 மணி ஆச்சுன்னு நல்லா தூங்கிட்டு இருந்தா, நீங்க காலையில 7 மணி ஆச்சுன்னு எழுப்பிட்டு இருக்கீங்க. இருங்க, நான் சுந்தரியை எழுப்பிட்டு கூட்டி வரேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ போய் குளி, நானே அவனை எழுப்பிக்கிறேன். டேய் சுந்தரு, எந்திரிதா, காலையில கோழியே கூவிருச்சு, இன்னும் நீ எந்திக்காம இருக்க. என்ன பாட்டி, நீங்க தாத்தா வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட தம்பி தானதா அந்த மணி, அவனே காலையில சீக்கிரம் எழுந்திருச்சு குளிக்கையே போயிட்டான். நீ இப்பன்னா என்ச்சே உட்கார்ந்துருக்க. சரி பாட்டி, நான் சீக்கிரம் குளிக்க போயிட்டு வந்துடுறேன். என்னது இது, இந்த மணி வேற குளிக்க போயிட்டான். நம்ம எப்படியாவது இன்னைக்கு ஸ்கூல்ல கட்டடிச்சிடணுமே. இன்னைக்கு வேற டெஸ்ட்னு இங்கிலீஷ் மேம் சொல்லியிருந்தாங்களே. சரி, ஏதாவது பண்ணி பாட்டியை கன்வின்ஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு ஸ்கூல்ல கட்டடிச்சிடலாம். என்னடா மணி, நீ மட்டும் இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போட்டுருக்க, யூனிஃபார்ம் போடல? அதுவா, இன்னைக்கு எங்களுக்கு பிடி பீரியடுக்கு இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட்டு வர சொன்னாங்க. சரி மணி, உன்கிட்ட ஒரு சீக்ரெட் நான் சொல்றேன். என்னடா, சொல்லு சீக்கிரம். அப்படின்னு சொல்ற. சரி, இன்னைக்கு நீ சொன்ன மாதிரியே பண்ணலாம். ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? நான் ஒரு சூப்பர் பிளான் வச்சிருக்கேன். என்ன சுந்தரு, ஏதோ சூப்பர் பிளான் சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு பின்னாடி கூப்பிட்டு வந்திருக்கே. இங்கதான் எதுவும் இல்லையே. இப்ப நான் எனக்கு புரியுது, நீ ஏன் இன்னும் அறிவாளியா இல்லன்னு என்னைய மாதிரி. சரி, பிளான் தான் சொல்லி தொலையேன். வெயிட் பண்ணு, பாட்டி வராங்களா அப்படின்னு பார்க்கணும். என்ன இவன் பாட்டி வராங்களான்னு பார்த்துருக்கான், அவ்வளோ பெரிய சூப்பர் பிளானா வச்சுட்டு இருக்கான். இங்க பாரு, நான் பொறுமையா சொல்றேன். அதனால பாட்டிக்கு மட்டும் நம்மளோட பிளான் லீக்கே ஆயிடக்கூடாது. இப்போ நீ பார்த்தனா, அங்க ஒரு பெரிய மரம் வளர்ந்துருக்குல்ல, அது மேல நம்ம தொவிக்கலாம். அப்படின்னா தான் பாட்டியால நம்மளை பார்க்கவே முடியாது, ஸ்கூல் பஸ்ஸையும் போங்கன்னு சொல்லிடுவாங்க. எப்படி ஐயாவோட ஐடியா? டேய் சுந்தரு, உன்னைய நான் எப்படி தெரியுமாடா நினைச்சேன். ஆனால் நீ இவ்வளோ பெரிய சூப்பர் பிளான் போடுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சரி, எனக்கு புகழ்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. நம்ம இப்போ மரத்து மேல தொவிக்கலாம். பாட்டியா மணி, பாட்டி இப்போ நம்மளை வந்து இங்க தேடுவாங்க, நம்மளால இருக்க மாட்டோம். அதனால நம்ம கட்டடிச்சிட்டோம்னு நினைச்சிட்டு ஸ்கூல் பஸ்ஸை போங்கன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே வந்தா போதும். சரி, சத்தம் போடாத, பாட்டி வர்ற மாதிரி இருக்கு. எங்க இந்த பசங்களை காணும்? ஐயோ, ஸ்கூலுக்கு கத்தடிக்கணும்னு காலையிலேயே பேசிட்டு இருந்தாங்க. ஒரு வேளை கத்தடிக்கணும்னு எங்கேயாவது போயிருப்பாங்களோ? பாட்டி பாட்டி, என்னம்மா ராணி, இங்கே வந்திருக்க? ஒண்ணும் இல்ல பாட்டி, நம்ம மணியையும் சுந்தரியும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போலாம்னா வந்தேன். முன்னாடி அங்க ஸ்கூல் பஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு பாட்டி. ஓ அப்படியாம்மா, அவங்க ரெண்டு பேரும் கத்தடிக்கிறதுக்கு காலையிலேயே பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எங்கேயோ ஓடி போயிட்டாங்க. அவங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க, நீ லீவுன்னு சொல்லிடு. ஐயா ஜாலி, நம்ம ஸ்கூலுக்கு லீவு, நல்லா கத்தடிச்சாச்சு, ஜாலி ஜாலி. ஏய் சுந்தரு, சூப்பர் தான். இப்போ நம்ம நல்லா கத்தடிச்சாச்சு. அப்படியா பாட்டி? சரி பாட்டி, நான் போய் டிரைவர் கிட்ட சொல்லிடுறேன். மேல ரெண்டு பேர் குரங்கு மாதிரி தவிக்கிட்டு இருக்காங்களா? இருங்க, உங்களை நான் பாட்டி கிட்டே மாட்டி விடுறேன். பாட்டி இப்போ என்னம்மா? கொஞ்சம் மேல பாருங்க பாட்டி, ரெண்டு பேரும் குரங்கு மாதிரி மரத்துல தவிட்டு இருக்காங்க பாட்டி. ஓ அப்படி வராங்களா இவங்க ரெண்டு பேரும்? சரிம்மா, நீ இப்போ அவங்க ரெண்டு பேரையும் நான் பாத்துக்கிறேன். ஐயோ பாட்டிக்கு நம்ம விஷயம் லீக் ஆயிடுச்சு, அந்த ராணி தான் போட்டு கொடுத்தா. டேய், ரெண்டு பேரும் என்னன்னு தான் நினைச்சீங்க? நான் கண்டே பிடிக்க மாட்டேன்னு நினைச்சீங்களா? இருங்கதா அவங்க ரெண்டு பேரையும் பேட்டை வச்சே அடிக்கிறேன். ரெண்டு பேரும் ஒழுங்கு மரியாதையா கீழே வந்துருங்க. சாரியா? சாரி, ஸ்கூல்ல கத்தடிக்கணும்னு எவ்வளோ பிளான் போட்டு என்னை ஏமாத்தி என் வாயாலே சொல்ல வச்சிட்டீங்க பாத்தீங்களா? ஐயோ, நம்ம இங்க இருந்தா மாட்டிப்போம், எஸ்கேப் ஆயிட வேண்டியதான்.